Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, நமக்கு SSC ல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படினா MTS க்கு நமக்கு வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி வந்து MTS க்கு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாம இருந்துச்சு. ஹவல்தாருக்கு மட்டும் தான் இருந்துச்சு. சோ இப்போ வந்து MTS க்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஹவல்தாருக்கு பாத்தீங்க அப்படினா 1089 ஆல்ரெடி இருந்தது. ஓகேவா? சோ இப்போ இது ரெண்டுமே சேர்த்து நமக்கு எவ்வளோ வந்து இருக்கு அப்படின்னா 5464 வேகன்சி வந்து டோட்டலாக வந்து இருக்குது. 5000 சம்திங் வேகன்சிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இனிமேலும் நீங்கள் சீரியஸாக படிக்கல அப்படின்னா அப்புறம் அப்புறம் வந்து சஃபர் ஆகிறது நீங்களாக தான் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 500 ஆஸ்பிரன்ஸ் சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் கூட வந்து நீங்கள் படிக்கலை, வீடியோஸ் பார்க்கல, ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக படிக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் ஆக்சுவலி என்ன சொல்லியிருந்தீங்க, கொண்டு வாங்க மேம் நாங்கள் ரெகுலராக படிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? பட் ஆனால் மினிமம் 500 வியூஸ் கூட போகாமல் தான் வந்து வீடியோஸ் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த 45 டேஸ் நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இந்த 45 டேஸ் கிளாஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாஸ்ட் இயர் இது மாதிரி நம்ம கொடுத்ததில் இந்த கிளாஸஸ் மட்டுமே பார்த்தே வந்து நிறைய பேர் 25க்கு 23 வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதனுடைய எஃபெக்டிவான கிளாஸஸ் இது எல்லாமே இதனோட பிடிஎஃப் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து சீரியஸாக நீங்கள் படிக்கலை அப்படின்னா அப்புறம் நீங்கள் தான் திங்க் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ செஷனுக்குள்ளே இன்றைக்கி நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா பேசேஜ் க்ளோஸ் டெஸ்ட் நான் இன்றைக்கி ஒரு செட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து 5 out of 5 நீங்கள் எத்தனை பேர் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். கோர்சஸ் வாங்கி படிக்க முடியாத ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ரீச் ஆகட்டும். ஸோ ரியல் ஆஸ்பிரன்ஸ் உண்மையாகவே வந்து MTSல போகணும், இந்த எக்ஸாம்ஸ் எப்படியாவது கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் ரீச் ஆகாமல் இருக்குது. ஓகேவா? ஸோ டெஃபினட்டாக இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நான் லாஸ்ட் டைம் கூட நான் ரேண்டமாக கொண்டு வந்தேன். இந்த இயர் வந்து பர்டிகுலரைஸாக எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க, ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே. இந்த கிளாஸஸ் ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள், ரெகுலராக பாருங்கள். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஷியோராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ கிளாஸ் செஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 45 கிராமர் ரூல்ஸ் ப்ளஸ் பேசிக் வீடியோ கோர்ஸ். ஓகேவா? எக்ஸாம் டாபிக்ஸ், குவிஸஸ், பேசிக்ஸ், டெஸ்ட் சீரிஸ், வெக்காப்ஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும். இதில் 45 கிராமர் ரூல்ஸ் வித் PDF, அதாவது MTSல திரும்ப ரிப்பீட்டடாக கேட்குற அந்த ரூல்ஸ் ப்ளஸ் அதிலிருந்து எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட PDF. ஸோ இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு எதில் இருக்கும் அப்படின்னா காம்போவில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் தனித்தனியாக வாங்கினா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ காம்போவில் நீங்கள் 999க்கு வாங்கிக்கலாம் இந்த கோட் அப்ளை பண்ணி. ஓகேவா? இந்த கோட் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். 1 year வேலிடிட்டிக்கு இருக்குது. ஓகேவா? அதுவே நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான பேங்கிங் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், டெஸ்ட் சீரிஸ், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் வீடியோஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ க்ளோஸ் டெஸ்ட் பாருங்கள். ஸோ இதெல்லாம் இந்த நம்ம இங்கே கொண்டு வர கொஷின்ஸ் எல்லாமே MTSல கேட்ட கொஷின்ஸ் தான். லாஸ்ட் இயர், அதுக்கு முன்னாடி இயர், இந்த மாதிரி MTSல கேட்ட கொஷின்ஸ் தான் நம்ம வந்து என்ன பார்த்துட்ருக்கோம், ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற எக்ஸாக்ட் கொஷினே வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ரூல் பேஸ் பண்ணி இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸில் வந்து கொஷின்ஸ் வரலாம். ஓகேவா? ஸோ கொஷின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ் டெஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு க்ளோஸ் டெஸ்ட் வந்து எல்லாருக்குமே வரும். அதில் நீங்கள் 5 out of 5 வந்து ஷியோராக வந்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ க்ளோஸ் டெஸ்ட் அப்படின்றதுல இந்த மாதிரி ஒரு பேராகிராஃபில் இன் பிட்வீனில் டேஷஸ் இருக்கும். இந்த டேஷை தான் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃப் வந்து நம்ம லேர்ன் படிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ எதை பற்றின கான்செப்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது ஓரளவு ஐடியா இருந்துச்சுன்னா தான் என்ன பண்ண முடியும், அந்த டேஷஸ் வந்து கரெக்டாக நம்ம ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பாருங்க, why do people yawn? யான்னா என்ன? யான்னா நம்ம கொட்டாய் விடுறோம் இல்லையா, அதுதான் வந்து யான். why do people and people வந்து யான் ஏன் பண்ணுறாங்க, ஏன் கொட்டாய் விட்டுறாங்க, ஏன் கொட்டாவி விடுறாங்க அப்படின்னு சொல்லி இதை கேட்குறாங்க. ஸோ no one seems to know the exact dash. Some people believe that we yawn
dash we do not have enough oxygen in our bodies. In dash words we yawn to breathe in dash oxygen. People also believe that yawning is associated dash boredom. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா யான் ஏன் பீப்புள் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்லிட்டு கேட்டு ஒரு சிலர் என்ன பிலீவ் பண்ணுறாங்க, இன்னும் ஒரு சிலர் எப்படி எடுத்துக்கிறாங்க, இன்னும் ஒரு சிலர் எதுக்காக வந்து நம்ம யான் பண்ணுறோம்னு நினச்சிக்கிறாங்க, பீப்புள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, அவங்களோட பிலீவ் என்ன, இதில் யானிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்றத ஒரு 3 லைனில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீப்புளோட பிலீவ்ல எப்படி இருக்கு அப்படின்றத ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம டேஷஸ் பார்க்கும்போது தெரியும் பாருங்க. ஸோ பாருங்க, why do people yawn? No one seems to know the exact, யாருக்குமே எக்ஸாக்டான, அதாவது இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க இல்லையா, அந்த கொஸ்டினுக்கு நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இதெல்லாம். ஸோ ஏன் அதுக்கு என்ன காரணங்கள், எதுக்காக நமக்கு வந்து இந்த மாதிரி திரும்ப திரும்ப நமக்கு யான் வருது, ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு மினிமம் 10 times அது வந்து யான் பண்ணிடுவோம் இல்லையா, மார்னிங் ஈவினிங் டைம் தான் ரொம்ப அதிகமாக யானிங் வரும். ஸோ அதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், நோ ஒன் சீம்ஸ் டு நோ த எக்ஸாக்ட் நவுன், இங்கே ஒரு நவுன் வரணும். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன, த எக்ஸாக்ட், இது ஒரு ஆட்ஜெக்டிவ், இங்கே ஒரு நவுன். ரியாலிட்டி வருமா, பேசிஸ் வருமா, ரிசல்ட் வருமா? ரிசல்ட் கண்டிப்பாக வராது. பேசிஸும் இல்லை, ரியாலிட்டி இல்லை. இது எக்ஸாக்ட் ரீசன், சரியான காரணம் யாருக்குமே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன வரணும்னா ரீசன். ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்துட்டு ரீசன். நெக்ஸ்ட் பாருங்க, some people believe that we yawn dash we do not have enough oxygen in our bodies. அதாவது நம்ம உடம்புல வந்துட்டு போதுமான ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா நமக்கு யானிங் வருது. யானிங் வரும்போது நம்ம வந்து ஆக்சிஜன் உள்ள எடுத்துக்கிறோம் அப்படின்னு பிலீவ் பண்றதா சொல்றாங்க. ஓகேவா? ஸோ some people believe that we yawn, எப்பெல்லாம் நம்ம உடம்புல ஆக்சிஜன் இல்லையோ அப்பெல்லாம் நமக்கு யானிங் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்பெல்லாம் அப்படின்னும் போது நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், ஆஸ் வருமா, ஆஸ் வராது. ஒய்ன்றது ரீசன், இதுவும் வராது. வைலும் வராது. ஸோ வைல் அப்படின்றது சேம் டைம்ல ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது, இங்க என்னன்னா நம்ம ஆக்சிஜன் இல்லாதப்போ அது வருது. ஸோ இங்க என்னன்னா வென் தான் வரும். ஸோ சம் பீப்புள் பிலீவ் தட் வி யான் வென் வி டு நாட் ஹாவ் இனஃப் ஆக்சிஜன் இன் அவர் பாடிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் இன் டேஷ் வேர்ட்ஸ். இன் டேஷ் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, இன் டேஷ் வேர்ட்ஸ். இன் அதர் வருமா, ராதர் வருமா? ராதர் வராது. ராதர் வந்து ரெண்டு கான்செப்ட்ல ஒரு கான்செப்டை நீங்க வந்து ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா நீங்க ராதர் யூஸ் பண்ணணும். நியூ வருமா? நியூ வராது. சம் இல்லை. இன் அதர் வேர்ட்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ் வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதுக்கு தானே இது சொல்றாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் we yawn to breathe in. In other words we yawn to breathe in. நிறைய, அதாவது என்னன்னா நம்ம வந்து யான் பண்ணும்போது நிறைய ஆக்சிஜன் உள்ள எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ யான் பண்ணும்போது என்ன, எக்ஸாஸ்ட் வெளியவும் போகுது உள்ளேயும் வருது இல்லையா? ஸோ அதுதான் சொல்றாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் வி யான் டு பிரீத் இன் டேஷ். லெஸ் வருமா? லெஸ் இல்லை. ஸோ இங்கே 2 மோர் இருக்கு. இங்கே மச் வரும் ஆக்சுவலி. மோர், லிட்டில். லிட்டில் கம்மியாக லிட்டில் வராது, லெஸ்ஸும் வராது. என்னன்னா நம்ம ஆக்சிஜன் இட்ஸ் அன் அன்கவுண்டபிள் நவுன். நம்ம இங்கே வந்து மெனி அது மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ நிறைய ஆக்சிஜன் அப்படின்னும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், மோர் தான் யூஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், யான் பண்ணும்போது நிறைய ஆக்சிஜன் வந்து இன்டேக் பண்ணிக்கிறோம், அதுவும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ பிரீத் இன் மோர் ஆக்சிஜன். ஓகேவா? நெக்ஸ்ட், people also believe that yawning is associated dash boredom. boredom அப்படின்னா ஒரு மாதிரி சலிப்பா இருக்கு, ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா அப்ப வந்து யானிங் வருது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் அப்படி பிலீவ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, people also believe that yawning is associated. இங்க associatedனு ஒரு வேர்ட் இருக்குல்ல கைஸ்,
இந்த அசோசியேட்டட் எதுக்கு இது இந்த வேர்டுக்கு பக்கத்துல ஒரு ப்ரப்போசிஷன், இந்த ப்ரப்போசிஷன் தான் வரணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. ஃபிக்ஸ்டு ப்ரப்போசிஷன். ஓகேவா? ஃபிக்ஸ்டு ப்ரப்போசிஷன். ஃபிக்ஸ்டு ப்ரப்போசிஷன்ல இந்த வேர்டுக்கு அப்புறம் இந்த ப்ரப்போசிஷன் வரணும்னு இருக்கு. ஆக்சுவலி அசோசியேட்டட் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்னா associated with boredom, associated with boredom. இதனாலதான் இது வருது அப்படின்னு சொல்றாங்க. இதன் ஒரு சிலர் வந்து பிலீவ் பண்றாங்க, ஒரு சிலர் வந்து சலிப்பா இருக்கு, டயர்டா இருக்கு அப்படின்னா கூட இந்த மாதிரி கொட்டாயா வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அசோசியேட் பக்கத்துல வித் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு நான் வந்து ஆக்சுவலி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது என்ன அப்படின்னா கிராமர் டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, ஓகே. ஸோ இப்போ இந்த க்ளோஸ் டெஸ்ட்ல எத்தனை பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ அவுட் ஆஃப் 5க்கு எத்தனை பேர் என்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கிராமர் டாபிக்ல நிறைய ஆஸ்பிரன்ஸ் நினைச்சுக்கிறது என்ன அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு வராது. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் இது வந்து உங்களுக்கு வராதுன்னு நீங்க வந்து பிளைண்டா நினைச்சிட்டு போயிடுறீங்க. ஓகேவா? அதாவது என்னன்னா நிறைய ஆஸ்பிரண்ட் மைண்ட் செட் இதுதான், டைரக்ட் ஸ்பீச்லாம் வராது, நரேஷன்லாம் வராது, சிஹெச்எஸ்எல் சிஜிலுக்கு தான் வரும், எம்டிஎஸ்க்கு வராது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஆக்சுவலி என்னன்னா உங்களுக்கு வந்து இது ரெண்டுமே என்ன, ஒன்று ஆக்டிவ்ல கொடுத்துட்டு பாசிவ்ல கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்லை பாசிவ்ல கொடுத்துட்டு ஆக்டிவ்ல கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா டைரக்ட் ஸ்பீச் கொடுத்துட்டு இன்டைரக்ட் ஸ்பீச் கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்லை இன்டைரக்ட் கொடுத்துட்டு டைரக்ட் கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ற கன்வர்ஷன், இந்த கன்வர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண சொல்றது வந்து உங்களுக்கு சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்ல கேட்பாங்க. பட் ஆனால் எம்டிஎஸ்ல உங்களுக்கு எப்படி கேட்பாங்க, இந்த டாபிக் வச்சு எப்படி வந்து கொஷின் வரலாம் அப்படின்னா ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சென்டென்ஸ்ல இடையில வந்துட்டு ஒரு எரர் வச்சிருவாங்க. எரர் வைக்கலாம், இல்லை டேஷ் கொடுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதில் இந்த டேஷை ஃபில் பண்ணுங்க, இல்லைன்னா எரர் ஃபைண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு எரராகவும் வரலாம், இல்லைன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸாகவும் வரலாம். ஓகேவா? ஆக்டிவ் வாய்ஸ் மட்டும் இல்லை, ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து கேட்கலாம், பாசிவ் வாய்ஸ்லேருந்து கேட்கலாம், அதே மாதிரி டைரக்ட் ஸ்பீச்லேருந்து கேட்கலாம், இன்டைரக்ட் ஸ்பீச்லேருந்து கேட்கலாம். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு இடையில ஒரு வேர்டை எடுத்துட்டு அதில் வந்து எரர் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அங்கே டேஷாக கொடுத்துட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸாக கொடுத்துருவாங்க. சரி, எரர் கொடுத்துட்டு எரர் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க, அப்படிலாம் டேஷ் கொடுத்துட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 இல்லை ஒரு 15 ஸ்லாட்ஸ் கிட்ட இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் வச்சு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் கொஷின்ஸுமே இருக்கு. எனக்கு எக்ஸாக்டா நம்பர் தெரியல, ஆனால் வந்து கேட்டிருக்காங்க. நான் எப்படி இதை ஷியரா சொல்றேன் அப்படின்னா நம்ம 45 கிராமர் ரூல் பிடிஎஃப் கோர்ஸ் இப்போ எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அதுல வந்துட்டு இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம வைக்கிறோம். ஆக்டிவ் வாய்ஸ் பேஸ் பண்ணி, டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் பேஸ் பண்ணலாம் வைக்கிறோம். ஏன்னா ஆஸ்பிரன்ஸ் இதை விட்டுறக்கூடாது. நீங்க விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? நீங்க ரொம்ப டீப்பா படிக்காட்டியும் அந்த சென்டென்ஸ் ஆக்டிவா பாசிவா அதுக்கு அங்கே என்ன வரும். ஓகேவா? ஸோ இந்த நாலேஜோட நீங்க போய்க்கோங்க, கண்டிப்பா இதுல இருந்து கொஷின்ஸ் வரும். ஸோ யாருக்கு எந்த ஸ்லாட்ல வரும்னு சொல்ல முடியாது, ஆனா வந்து டெஃபினட்டா கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்ல மாட்டாங்க, ஆனா எரர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸா கொடுத்துட்டு ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? கண்டிப்பா இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ்க்கு தான் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. நெகட்டிவ் மார்க் இல்லாம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா இந்த மாதிரி டாபிக்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நாளையிலேருந்து உங்களுக்கு கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் நான் அதிகமாக எடுத்துட்டு வரேன். நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதுக்கு நீங்க வந்துட்டு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ தட்ஸ் இட் வித் தி செஷன். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.